கிரிப்டோ கரன்சின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த உலகத்துல. இதெல்லாம் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாரோ ஒரு சிலர் தான் ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீதி எல்லாருமே பார்த்தோம்னா அவங்க எதுவுமே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின விஷயங்களே தெரியாது. ஒன்று இன்வெஸ்ட் பண்ணா கோல்டு, இன்னொன்று லேண்டு. ஏன்னா இது ரெண்டுமே கண்ணு முன்னாடியே இருக்குது. கோல்டுனா எப்பனாலும் வாங்கலாம், எப்பனாலும் போய் சேல் பண்ணிக்கலாம், வித்துக்கலாம், கையிலே இருக்கிறது. இன்னொன்று லேண்டு, யாரும் திருடின்னு போக முடியாது, ஏமாற்ற முடியாது, டாக்குமெண்ட் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும். ஆனால் அதுலேயும் ஃபோர்ஜரிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் யாரும் திருடின்னு போக முடியாத ஒரு அசட்டு கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் தான் நம்மளால தவிர்த்து இதுக்கு அடுத்து இருக்கிற டெக்னாலஜி ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் யாருக்குமே அதை பற்றின விஷயங்கள் தெரியல. ஏன்னா யாரும் அதை வந்து சொல்லி கொடுக்கல. இல்லை இவங்களும் போய் தேடி போய் யாருக்கிட்ட கிடைக்கும்னு சொல்லிட்டு போய் தேடவும் இல்லை. இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியல. ஆனால் இது யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்கேயும் ஒரு சிலர் இருக்கிறவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, பணம் சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. யாரும் இது வரைக்கும் அதை நிறுத்தவும் முடியல, அது போய்கிட்டே தான் இருக்குது. என்ன இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் யாரும் பெரும்பாலும் இதை வந்து பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுக்கல, ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எங்கேயும் சொல்லிக் கொடுக்கல. அதனால நம்மளுக்கு தெரியல. ஸோ இதை பத்தி தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய ட்ரைனர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்